மெய்ப்பொருள் ஆன்மீக மையத்திற்கும் அதில் இணைந்து பயணம் செய்யும் அத்தனை மெய்யன்பர்களுக்கும் சிவனடியார்களுக்கும் முருக பக்தர்களுக்கும் என்னுடைய சிரம் தாழ்ந்த முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இன்றைய வாய்ப்புக்கு பிரபஞ்ச பேராற்றலுக்கும் இறை சக்திக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு சிரம் தாழ்த்தி வணங்கி இன்றைய மெய்ப்பொருள் ஆன்மீக மைய தளத்தில் திருஞான சம்பந்தரும் தேன் தேவாரமும் என்ற பதிக செய்தியினுடைய தொடர்ச்சி இங்கே சிறப்பான முறையில் இப்பொழுது நடைபெற இருக்கிறது. இந்நிகழ்விற்கு முழுமுதற் பொருளாக இருக்கக்கூடிய எம்பெருமான் விநாயக பெருமானை பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நான்கும் கலந்துனக்கு நான் தருவேன், கோலம் செய் துங்க கரிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்கத் தமிழ் மூன்றும் தாய் என்று முழுமுதற் பொருளை அழைத்து அவருடைய பாத கமலங்களை வணங்கி, முருகனே செந்தில் முதல்வனே மாயோன் மருகனே ஈசன் மகனே ஒரு கை முகன் தம்பியே நின்னுடைய தண்டைக்கால் எப்பொழுதும் நம்பியே கை தொழுவேன் என்று ஆறு முகனையும் வணங்கி, சைவத்தின் முழுமுதற் பொருளாக இருக்கக்கூடிய எம்பெருமான் சிவபெருமானுடைய பாத கமலங்களை வணங்கி, மாசில் வீணையும் மாலை மதியமும் வீசு தெஞ்சலும் வீங்கில வேனிலும் மூசு வண்டரை பொய்கையும் போன்றதே ஈசன் எந்தன் இணையடி நிழலே என்று எந்த துன்பங்கள் வந்தாலும் எந்த இடர்கள் வந்தாலும் எத்தனை தடைகள் வந்தாலும் அனைத்தையும் எம்பெருமான் சிவபெருமான் பார்த்து கொள்வார் என்று அவருடைய பாத கமலங்களில் அத்தனையும் ஒப்படைத்துவிட்டு 63 நாயன்மார்கள் அவருக்கு பணி செய்து கிடந்ததை போல நாயினும் சிறந்த அடியாரை போல நாமும் அவருக்கு பணி செய்து கிடக்க வேண்டும் என்று 63 நாயன்மார்களுடைய பாத கமலங்களையும் தொட்டு வணங்கி, பூழியர்கோன் வெப்பொழித்த புகழியர்கோன் கடல் போற்றி ஆழிமிசை கல்மிதப்பில் அணைந்த பிரான் அடி போற்றி வாழின் திருநாவலூர் வன் தொண்டர் பதம் போற்றி ஊழிமலி திருவாத ஊரர் திருத்தால் போற்றி போற்றி என்று 63 நாயன்மார்களில் சிறப்பான நால்வராக திகழக்கூடிய நால்வர் பெருமக்களையும் வணங்கி, நால்வரில் ஒருவராக இருக்கக்கூடிய சின்ன குழந்தையாக 3 வயது குழந்தையாக எம்பெருமான் சிவபெருமானை தோடுடைய செவியன் என்று அழகான ஒரு பதிகம் பாடி தன்னுடைய சிவப்பணியை தொடங்கிய ஞான சம்பந்தருடைய திருத்தாலையும் வணங்கி, இந்த திருஞான சம்பந்தரும் தேன் தேவாரமும் என்ற தலைப்புக்குள் நாம் செல்வோம். இன்று நாம் பார்க்க இருக்கின்ற தேவார பதிகம் திரு கழுமலம் என்ற ஊரில் ஞானசம்பந்த பெருமான் பாடியருளிய திருப்பதிகம். திரு கழுமலம் என்பது எந்த ஊர் என்று நமக்கெல்லாம் வியப்பாக இருக்கும். அவர் பிறந்த மண்ணாக இருக்கக்கூடிய சீர்காழியின் வேறொரு பெயர் திரு கழுமலம். கழுமலம் என்பது சீர்காழியின் வேறொரு பெயர். இறைவனுக்கு அங்கே பதிகம் பாடிய காரணத்தால் அது திருக்கழுமலம், உயர்வு கருதி திருக்கழுமலம் என்றானது. சீர்காழிக்கு நிறைய பெயர்கள் இருக்கின்றன. பிரம்மபுரம், பிரம்மன் வணங்கியதால் அந்த ஊருக்கு பிரம்மபுரம். வேணுபுரம், புகலி, தோணிபுரம், புரவம், பூந்தராய், சிரபுரம், சண்பை, கழுமலம், கொச்சைவயம், வெங்குரு என்று சொல்லக்கூடிய இத்தனை பெயர்களும் சீர்காழி என்ற ஒரு ஊருக்கு வேறு பெயர்களாக திகழக்கூடியது. இத்தனை சிறப்புகளும் வாய்ந்த இந்த சீர்காழியில் திரு கழுமலம் என்ற பதிகத்தை ஞான சம்பந்த பெருமான் பாடுகின்றார். எங்கு சென்று வந்த அப்புறம் ஞான சம்பந்த பெருமான் இந்த பதிகத்தை பாடுகிறார் என்று சொன்னால், குலச்சிறையாரும் மங்கையர்க்கரசியாரும் வேண்டிக் கொள்ள கூன் பாண்டியனுடைய அந்த கூனை நிவர்த்தி செய்து நின்ற சீர் நெடுமாறன் ஆக்கிய பிறகு தன்னுடைய சொந்த ஊரான சீர்காழிக்கு வருகின்றார். அங்கே இருக்கக்கூடிய இறைவன் மீது பாடுகின்றார்.
அப்படியாப்பட்ட சிறப்பான ஊர் தான் இந்த திருக்கழுமலம். ஞானசம்பந்த பெருமான் தன்னுடைய சொந்த ஊரில் இருக்கக்கூடிய இறைவன் மீது பாடியது இந்த திருக்கழுமலம் என்ற பதிகம். இந்த திருக்கழுமலம் என்ற பதிகம் என்ன சொல்கிறது என்று இன்று நாம் ஞானசம்பந்தருடைய தேவாரத்தின் வழி கேட்டறிய இருக்கின்றோம். இந்த பதிகத்தை பாடியவர்களுக்கு, கேட்பவர்களுக்கு, பாராயணம் செய்பவர்களுக்கு என்ன பலன் கிடைக்கும் என்பதும் ஞானசம்பந்தர் பெருமான் இப்பதிகத்தினுடைய கடைசியில் நமக்கு பதிவு செய்துவிட்டு போயிருக்கிறார். அத்தனை சிறப்புகள் வாய்ந்த இந்த தேவார திருக்கழுமலம் பதிகம், உற்றுமை சேர்வது மெய்யினையே, உணர்வது நின்னரும் மெய்யினையே, கற்றவர் காய்வது காமனையே, கனல்விழி காய்வது காமனையே, அச்சம் மறைப்பதும் உன்பணியே, அமரர்கள் செய்வதும் உன்பணியே, பெற்றும் உகந்தது கந்தனையே, பிரம்மபுரத்தை உகந்தனையே. இன்னொரு சிறப்பு என்னவென்று சொன்னால், ஒவ்வொரு பாடலினுடைய இறுதியிலுமே இந்த சீர்காழிக்கு வழங்கப்படுகின்ற வேறு பெயர்களை ஒவ்வொரு பெயராக பதிவு செய்திருப்பார் பாடலினுடைய இறுதியில. இப்போ முதல் பாடலினுடைய இறுதியில ஒரு பேரை பதிவு செஞ்சிருக்கிறார். என்ன பேர் அப்படின்னா, பிரம்மபுரம் அப்படின்ற பேரை பதிவு செஞ்சிருக்கிறார். ஒற்றுமை சேர்வது மெய்யினையே. மெய் என்று சொன்னால் 2. ஒண்ணு உண்மையை குறிக்கும். நம்முடைய உடலுக்கு, இந்த உடல் இருக்க மேனி, இந்த மேனிக்கு மெய் என்று சொன்ன மெய் தீண்டாய் அப்படின்னு சொல்லுவோம். ஐம்புலன்களை சொல்லும்போது அதான் சொல்லுவோம், கண், காது, மூக்கு, வாய், மெய். இந்த ஐம்புலன்களையும் அடக்கி ஆள்கின்றவர்கள் இந்த உலகத்தையே அடக்கி ஆள முடியும் என்று சொல்வார்கள். தன்னை வென்றவன் உலகத்தை வென்றவன் ஆவான். அந்த தன்னை வெல்கின்றவன் யார் என்று கேட்டால், தனக்குள் இயங்குகின்ற அந்த ஐம்புலன்களையும் அடக்கக்கூடியவன் தான் தன்னை வென்றவன். தன்னை வெல்கின்றவனுக்கு இந்த உலகையே வெல்ல தெரியுமா? இதையெல்லாம் அதனுடைய போக்கில விடாம நமக்குள் ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வர அவர்கள் தான் யார் என்று சொன்னால் ஞானிகள். ஐம்புலன்களையும் அடக்கி ஒரு இடத்தில் அமர்ந்து ஒரு நோக்கத்திற்காக, ஒரு இலக்குக்காக உட்கார்ந்த இடத்திலே இறைவனை வர வைத்தவர்கள் நம்முடைய ஞானிகள், முனிவர்கள், யோகிகள் அப்படின்னு நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம். அப்படிப்பட்ட ஐம்புலன் இங்கே சொல்றார், உற்றுமை சேர்வது மெய்யினையே. இறைவனை உற்று உமை அப்படின்னு சொன்னா உமை அம்மை. உமை அம்மையை தங்களை பிரியாது பொருந்தி இருக்கின்ற திருமேனி. இறைவனை விட்டு எப்போதும் நீங்காத மேனியாக ஒன்றி இருப்பவள், தன் உடலில் சரிபாகமாக இருப்பவர் உமையம்மை என்ற செய்திய உற்று உமை சேர்வது மெய்யினையே. உன்னுடைய உடலை சேர்ந்து இருக்கக்கூடியவள், என்றும் பிரியாது இருப்பவள் உமையம்மை. உணர்வது நின்னரும் மெய்யினையே. அப்படி மெய் ஞானிகள் உற்றுமை உமையம்மையை குறிக்கிறது. 2வது உணர்வது நின்னரும் மெய்யினையே. மெய் அங்க சொல்லக்கூடியது திருமேனி, உமாதேவியினுடைய திருமேனி. 2வது மெய் எது என்று சொன்னால் உண்மை பொருளை உணர்ந்து கொள்வார்கள். யார் உணர்ந்து கொள்வார்கள்? உணர்வது நின்னரும் மெய்யினையே. உன்னையே நாடி, உன்னையே தேடி மெய்ஞானிகள் போற்றுகின்ற அந்த சிவமயம் என்பது மெய்ப்பொருளினை உணர்ந்து கொள்வது என்று பதிவு செய்கிறார். அடுத்து, கற்றவர் காய்வது காமனையே. கற்ற துறை போகிய ஞானிகள் வெறுப்பது காத்திருக்கும் மனைவி மக்கள் சுற்றத்தை. ஞானிகள்லாம் எதை வெறுக்கிறாங்களா? காய்வது அப்படின்னா வெறுப்பது. இங்க இந்த பொருளை சொல்றார். கற்றவர் காய்வது காமனையே, அன்பு. தன் மீது அன்பு கொண்டிருக்கின்ற மனைவி மக்கள் சுற்றத்தாரை அவர்கள் வெறுக்கின்றார்கள். அந்த பற்றெல்லாம் நாமை பற்றி கொண்டால் நம்மை இறைவனோடு சேர்கின்ற அந்த பற்று நமக்கு இல்லாமல் போய்விடும். அதனால் அதை காய்கின்றார்கள். அடுத்து இன்னொரு பொருள் இருக்கிறதற்கு, கற்றவர் காய்வது காமனையே என்று சொன்னால் தங்கள் நெற்றிக்கண்ணால், யாருடைய நெற்றிக்கண்ணால்? எம்பெருமான் சிவபெருமானுடைய நெற்றிக்கண்ணால் காய்ந்தது யார் என்று சொன்னால் காமன் என்று சொல்லக்கூடிய மன்மதன். நெற்றிக்கண்ணால் எரித்து சாம்பலாக்கினார் இல்லையா? இங்கே ஒவ்வொரு வார்த்தைக்கும் 2 பொருள்ல சொல்றார் இறைவன் ஞானசம்பந்த பெருமான். அதுதான் இங்கே அவருடைய சிறப்பு. அடுத்த லைன் சொல், கனல் விழி காய்வது காமனையே. கற்றவர் காய்வது காமனையே. காமன்னா அன்பு கொண்டு தன் மீது பற்றாக இருக்கின்ற சுற்றத்தாரையும், பிள்ளைகளையும், மனைவிகளையும் கற்றவர் ஞானிகள் வெறுக்கின்றார்கள். நீ காய்வது யாரை என்று சொன்னால் காமன் என்று சொன்னால் அன்பு.
உன்னுடைய கனல் விழி, உன்னுடைய நெருப்பு, அந்த நெற்றிக் கண்ணில் இருந்து விழி வழியாக வருகின்ற 3ஆம் கண்ணு, முக்கண்ணன் அப்படின்னு சொல்லுவியா? அந்த முக்கண்ணன் யாரை காய்கின்றார் என்று சொன்னால் மன்மதனை. அற்றம் மறைப்பதும் உன் பணியே, அமரர்கள் செய்வதும் உன் பணியே. அற்றம் என்று சொன்னால் இங்கே பாம்பு. அந்த பாம்பு மறைத்திருப்பது எது? உன்னுடைய பணி. உன்னுடைய பாகங்களை, உன்னுடைய அழகை மறைத்திருப்பது அந்த பாம்பு. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு அழகா பணி சொல்றார். என்ன பணினா, அமரர்கள் செய்வதும் உன் பணியே. அமரர்கள் என்று சொன்னால் அவருடைய அடியார்கள், தேவர்கள் யாருக்கு பணி செஞ்சிருக்கிறாங்களா? இறைவனுக்கு பணிவிடையை செய்து கொண்டிருக்கிறார்கள். அடுத்த லைன்ல அழகா சொல்றாரு பாருங்க. பெற்ற உகந்தது கந்தனையே, பிரம்மபுரத்தை உகந்தனையே. கந்தன் என்று சொன்னால் முருகப்பெருமான். அந்த முருகப்பெருமானை தாங்கள் பெற்றும் உகந்தது கந்தனையே. கந்தனை உருவாக்கியவர் யார் என்று சொன்னால் எம்பெருமான் சிவபெருமான். தன்னுள் இருக்கின்ற ஒட்டுமொத்த சக்திகளையும் ஒன்றாக திரட்டி ஒரு வடிவத்தை உருவாக்குகின்றார். அந்த வடிவம்தான் கந்தன் என்கின்ற வடிவம், கருணை கடல். அப்படிப்பட்ட கந்தனை உகந்தவன் பெற்று ரொம்ப சந்தோஷப்பட்டவன் நீ. நீ எங்கே இருக்கிறார் என்று சொன்னால் பிரம்மபுரத்தையே நீ கோயிலாக கொண்டு விளங்கிக் கொண்டிருக்கிறாய் என்று ஞான சம்பந்த பெருமான் முதல் பாடலில் பதிவு செய்கின்றார். சதமிகு வந்த சலந்தரணி, தடிசிரம் நேர்கொள் சலந்தரணி, அதிர் ஒளி சேர்த்திகிரி படையால் அமர்ந்தனர் உமர்வது இப்படையால், மதித்தவள் வெற்பது கை சிலையே, மறுவிடம் ஏற்பது கை சிலையே, விதியினில் இட்ட இரும்பரனே, வேணுபுரத்தை விரும்பரனே. பாடல்ல பிரம்மபுரம், 2வது பாடல்ல வேணுபுரம் என்று பதிவு செய்கிறார். சீர்காழியின் வேறு பெயர்கள் எல்லாம் ஒவ்வொரு பாடலையும் பதிவு செஞ்சிருப்பாரு ஞான சம்பந்த பெருமான். சதிமிகு வந்த சலந்தரணி. இங்கே சலந்தரன் என்பதற்கு 2 பொருள். வஞ்சகத்தை உடையவனுக்கு சலந்தரன் என்ற பெயர். இன்னொருவன் சலந்தரன் என்ற நாமத்தை கொண்டவன். கைச்சிலை என்று சொன்னால் இங்கே மேருமலை இவருக்கு கைப்பாக உடையது. போற அழகா சொல்றாரு பாருங்க. வஞ்சனையோடு வந்த சலந்தராசுரனை தடித்து அழித்தவனே. அந்த வஞ்சகமாக வருகின்றார் இறைவனை மாறு வேடம் கொண்டு அழிப்பதற்காக. அப்படியாப்பட்ட சலந்தராசுரனை அழித்தவன் நீ. அதன் பிறகு சொல்றார், அதிர் ஒளி சேர் திகிரி படையால் கிரிப்படையால் அமர்ந்தனர் உமர்வது படையால். அப்படிப்பட்ட காலால் கோடிருத்து அக்கோட்டால் இருந்த சக்கரத்தை எடுக்க செய்து கொன்றவர். நம்ம ஏற்கனவே சொல்லியிருப்போம், இங்க இருக்கக்கூடிய எல்லார்களையும் தொந்தரவு செய்த பிறகு எம்பெருமான் சிவபெருமான் இருக்கக்கூடிய கைலாயத்துக்கு செல்கின்றார். சலந்தராசுரன் என்றவன் அங்கே சென்று இறைவனிடம் இருக்கின்ற அத்தனை பொருள்களையும் நான் தான் பெரியவன் என்று அங்கே நிரூபிக்க வேண்டும் என்பதற்காக கைலாயத்து போகிறார். சலந்தரானுக்கு நல்லதொரு பாடம் புகட்ட வேண்டும் என்பதற்காக இறைவன் அங்கே ஒரு வயதான தோற்றத்தில், முதியவர் தோற்றத்தில் அமர்ந்திருக்கிறார் கைலாயத்துல. போற சலந்தராசுரன் கேட்கிறான், இங்க யாருமே இல்லையா இந்த கைலாயத்துல? இங்க யாரோ பெரிய சிவன் இருக்கிறாராமே, அவனை பார்க்கலான்னு வந்த, எங்க அந்த சிவனை காணும் அப்படின்னு கேட்கிறார். அப்ப அந்த வயதான தோற்றத்தில் இருக்கக்கூடிய அந்த முதியவர் சொல்கிறார், ஒண்ணு இல்ல, நான் சின்னதா ஒரு வட்டம் போடுறேன், அதை மட்டும் நீ சரியா இது பண்ணிட்டு அதுக்குள்ள நீ நின்னுட்ட அப்படின்னா நீ கேட்கிற சிவனை நான் வர வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி தன்னுடைய காலால் ஒரு வட்டம் போடுறாரு. அதை சக்கரமாக உருவாக்கிறார். அதை போய் பெயர்த்து எடுக்க சொல்றார். சலந்தராசுரனை பெயர்த்து எடுக்கும் போது அந்த சக்கரத்தாலே அவனுக்கு அழிவு. அந்த சக்கரம் தான் இன்று திருமால் கையில் இருக்கக்கூடிய சக்கராயுதம், சக்கரம். ஏன் என்று சொன்னால் திருமாலால எதுவும் பண்ண முடியல. திருமாலை எல்லாம் ஒரு வழியாக்கி, பிரம்மனை ஒரு வழியாக்கி, மேல கைலாயத்தையே போய் ஒரு வழி ஆக்கணும் அப்படின்னு தான் அந்த சலந்தரான் போறான். அங்கே இறைவனால் அந்த சக்கரம் வடிவமைக்கப்படுகின்றது. அப்பொழுதுதான் காத்தர் கடவுளாக இருக்கக்கூடிய திருமால் எம்பெருமான் சிவபெருமானிடம் அந்த சக்கரத்தை வேண்டுகிறார். என்னை காட்பதற்கும் நான் மக்களை காட்பதற்கும் எனக்கு இந்த சக்கரம் வேண்டும். இறைவன் சிவபெருமான் கொடுத்ததுதான் அந்த சக்கரம். அதுதான் இன்று காத்தர் கடவுளாக இருக்கக்கூடிய எம்பெருமான் திருமாலிடம் இருக்கின்ற சக்கரம்.
அப்படியாப்பட்ட அந்த சலந்தரனை அழித்தவன் எம்பெருமான் சிவபெருமான். அந்த செய்தியை இங்கே பதிவு செய்கிறார். அது மட்டும் இல்லாமல் அமர்ந்தரர் உமர்வது துதிப்படையால் மதித்தவள் வேற்பது கைச்சிலை. வேற்பு என்று சொன்னால் மலை. மறுவிடம் ஏற்பது கைச்சிலையே. சந்திரனை தொடுகின்ற அளவுக்கு மேருமலை அப்படி விண்ணை முட்டுகின்ற அளவுக்கு உயரமாக இருக்கின்றது. அதை வில்லாக கொண்டவர். எதற்காக? இந்த 3 புறங்களையும் பிரம்மம் 3 புறங்களையும் திரிபுரங்களை அழிப்பதற்காக அப்படி ஒரு வடிவத்தை அங்கே உருவு செய்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் மறுவிடம் ஏற்பது கைச்சிலையே. விடம் என்று சொன்னால் விஷம். அந்த விஷத்தை ஏற்றுக்கொண்டு இருக்கக்கூடிய நஞ்சினை உண்டிட கைப்பற்ற நிலை கொண்டாய். தன்னிலை மாறுகின்ற அந்த விஷத்தை கொண்ட ஒரு மயக்கம், ஒரு கலக்கம் ஏற்படுகின்ற அந்த நிலை எப்பொழுது அப்படி என்று சொன்னால் விஷத்தை உண்டதற்கு பிறகு. அந்த செய்தி இங்கே பதிவு செய்திருக்கின்றார். அது மட்டும் இல்லாமது விதியினில் இட்ட இரும்பரனே வேணுபுரத்தை விரும்பரனே. ஆகம விதி ஏற்று மகிழ்கின்ற ஈசன். அனைத்து ஆகமங்கள், விதிகள், வேதங்கள், வேதங்களின் சாரங்கள், சாரங்களின் பொருளாக இருக்கக்கூடியவன், சொல்லாக இருக்கக்கூடியவன், செயலாக இருக்கக்கூடியவன் அத்தனையும் எம்பெருமான் சிவபெருமான். அப்படிப்பட்ட இறைவன் எங்கு விரும்பி உறைந்திருக்கின்றாராம்? வேணுபுரத்தில் உறைந்திருக்கின்றார். அதுதான் வேணுபுரனே, வேணுபுரத்தை விரும்பரணே. வேணுபுரத்தை விரும்பும் பெற்றியோய் அப்படின்னு அழகா அங்கே ஞான சம்பந்தர் பதிவு செய்கிறார். காதமம் திகழ் தோடினனே காணவனாய் கடிது ஓடினனே. பாதம் அதால் கூற்று உதைத்தனனே பார்த்தனன் உடலம் புதைத்தனனே. தாதவிழ் கொன்றை தரித்தனனே சார்ந்த வினையது அரித்தனனே. போதம் அமரம் உரைப்பொருளே புகழி அமர்ந்த பரம்பொருளே. இங்க புகழி அமர்ந்த பரம்பொருளேன்னு இந்த பாடலை முடிவு பண்றாரு. புகழி என்பது புகழின் ஞான சம்பந்தன் சொல்லுவோம் நம்ம. புகழி என்பது சீர்காழியின் இன்னொரு பெயர். பிரம்மபுரம், வேணுபுரம் 3வது பாடல்ல புகழி என்ற வேறு பெயர். அழகாக சொல்லியிருக்க பாருங்க. காதமர்த்திகள் தோடினன். காதுல தோடை அணிந்து கொண்டிருக்கக்கூடிய, இப்ப நம்ம சொல்லுவோம் பூ விக்கிறன பூக்காரன், பால் விக்கிறன பால்காரன் சொல்ற மாதிரி இவர் தோடு போட்டிருக்காராம். அதனால தோடு உடையவனுக்கு என்ன பேர் சொல்றாரு? தோடினனே அப்படின்னு சொல்றாரு. 2வது கானவனாய் கடிது ஓடினனே. கானம் அப்படின்னா காடு. காட்டுல இருக்கக்கூடிய நம்ம காட்டுவாசின்னு சொல்ற மாதிரி இங்க சொல்றாரு இவரு. காட்டில் வேடுவனாய் ஓடியவனே. கடிதுனா வேகம். கடிய வாங்க, விரைவா வாங்கன்னு சொல்லுவோம் இல்லையா? அந்த கடிது என்று சொன்னால் வேகமாக ஓடியவனே காட்டுல. அது மட்டும் இல்லாது பாதம் அதால் கூற்று உதைத்தனனே. பாதம் என்று சொன்னால் அவருடைய கழல், அழகாக வீரக்கழல் அணிந்த அந்த கால்களால் மார்கண்டேயனுக்காக, கூற்று அப்படின்னா யமன், யமனையே உதைத்தவன். காலனை காலால் உதைத்தவனே அந்த பாட்டு. உன்னை காலால் உதைத்தான் கண்ணப்பனேன்னு அழகா பாட்டு பாடியிருப்பாங்க. இவர் போய் காலனை காலால், காலன் என்று சொன்னாலும் யமதர்மன், கூற்றுவன் என்று சொன்னாலும் யமதர்மன். அந்த காலனை இவர் காலால் உதைத்தவர். இவரை உதைத்தவர் யார் உதைச்சார்னா கண்ணப்பன் காலால் உதைச்சிருப்பார். கண் கொடுப்பதற்காக, கண் தானம் செய்வதற்காக, எங்க கண்ணை எடுத்து அப்புவோம் என்பது தெரியாததற்காக என்ன பண்றாரு அவர்? ஒரு அடையாளத்துக்கு அவருடைய கண் மேலே காலை தூக்கி வைக்கிறார். இவ்வளவு அருமையான ஒரு வரிகள். காலனை காலால் உதைத்தவனே உன்னை காலால் உதைத்தான் கண்ணப்பனே. எத்தனை கருத்துகள் நிறைந்த வரிகள். சோ அந்த செய்தி இங்க பதிவு செய்கிறார் ஞான சம்பந்த பெருமான். பாதமதால் கூற்று உதைத்தனனே பார்த்தனன் உடலம் புதைத்தனனே. இங்க பார்த்தனன், பார்த்திபன், காண்டீபன் அப்படின்லாம் சொல்லுவோம். யார் என்று சொன்னால் காண்டீபன் என்று அர்ஜுனன். அந்த அர்ஜுனனுடைய வில் பாசுபதம் என்ற அஸ்திரத்தை புதைத்தவன் யார் என்று சொன்னால் எம்பெருமான் சிவபெருமான். தான் சொல்ற. காதல தோடுடையவனே, காட்டில் வேடுவனாய் ஓடியவனே, காலனை காலால் உதைத்தவனே, அர்ஜுனுடைய பாசுபதத்தை புதைத்தவனே. அடுத்து சொல்றார் தாதவள் கொன்றை தரித்தனனே. தாது என்று சொன்னால் அப்படியே மகரந்த தாதுக்கள் எல்லாம் சிந்துகின்ற அந்த கொன்றை மலரை தன்னுடைய மார்பிலே மாலையாக தரித்து கொண்டிருப்பவன். தரித்தல்னா அணிந்து கொண்டிருப்பவனே. சார்ந்த வினையது அரித்தனனே. நம்மை சார்ந்து இருக்கக்கூடிய வினைகளை எல்லாம் அவன்தான் அரித்தெரிகின்றவன். அப்படியாப்பட்ட
சார்ந்த வினையது அரித்தனனே போதம் அமரும் உரைப்பொருளே. அது மட்டும் இல்லாமல் என்ன செய்கின்றார்? நமக்குள் இருக்கின்ற அந்த ஞானம் அதையெல்லாம் வெளியே கொண்டு வருபவன் உரைப்பொருள். அமரரும் என்று சொன்னால் தேவரும். தேவர்கள் எல்லாம் உரைக்கின்ற அந்த வேத ஆகமங்களினுடைய பொருளாக இருக்கக்கூடியவன் எங்கிருக்கின்றாராம்? புகழி அமர்ந்த பரம்பொருளே. புகழி என்று சொல்லக்கூடிய சீர்காழியில் அமர்ந்திருக்கக்கூடிய இந்த உலக உயிர்களுக்கெல்லாம் பரம்பொருளாக இருக்கக்கூடியவனே, நீ எழுந்தருளி அருள்பாலிக்கின்ற இடம் அந்த சீர்காழியின் தலம் என்று இங்கே ஞானசம்பந்தர் பதிவு செய்கின்றார். மைத்திகழ் நஞ்சுமிழ் மாசுணமே மகிழ்ந்து அறை சேர்வது மாசுணமே மெய்த்துடல் பூசுவர் மேல்மதியே வேதமது ஓதுவர் மேல்மதியே பொய்த்தலையோடு உருமத்தம் மதே புரிசடை வைத்தது மத்தமதே வித்தகர் ஆகிய எங்குருவே விரும்பி அமர்ந்தனர் வெங்குருவே. இந்த பாடல்ல வெங்குருகு என்றது சீர்காழியின் வேறு பெயர். அதை பதிவு செய்யறார் கடைசியா. வெங்குருவே, எங்குருவே, வெங்குருவே. எதுகை மோனையோடு அழகா பாடல் ஏற்றிருக்கார் ஞான சம்பந்த பெருமான். மைத்திகழ் நஞ்சுமிழ் மாசுணமே. மாசுணம் என்று சொன்னால் 2 பொருள் இருக்கு. ஒன்னு பாம்பு, இன்னும் ஒண்ணு திருநீர். மாசுணம். மை திகழ் நஞ்சு உமிழ் மாசுணமே. இந்த கரிய மை எப்படி இருக்கும்? மை சொல்றல, கண்ணுக்கு மை அழகணும். அந்த மையினுடைய நிறம் கரிய நிறம். அப்படிப்பட்ட விஷம் ஏறியதெல்லாம் எப்படி இருக்கும்? கருப்பு கலர்ல இருக்கும். நீல நிறம், கருநீல நிறம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? மை திகழ், அந்த மையை போன்று நிறத்தை உடைய அந்த நஞ்சை உமிழக்கூடிய மாசுணம். மாசுணம்னா எது? நஞ்சை கக்குவது எது? பாம்பு. மாசுணமே மகிழ்ந்து அறை சேர்வது மாசுணமே. அறைனா என்னது? பாம்பு. அந்த பாம்பை, அப்படியாப்பட்ட நஞ்சை உமிழக்கூடிய பாம்பை தன்னுடைய இடையிலே அணிந்திருக்கக்கூடியவர் எம்பெருமான் சிவபெருமான். அது மட்டும் இல்லாது தன்மேனி முழுக்க அப்படியே அந்த திருநீரை அள்ளி பூசி கொண்டிருப்பவர், தரித்து கொண்டிருப்பவன். மாசுணம் என்பதற்கு 2 பொருள். ஒன்னு பாம்பு, இன்னொன்னு திருநீர். நஞ்சை உமிழ்வது பாம்பு, தூய வெண்மையை தருவது, தூய்மையை தருவது திருநீர். இரண்டையும் தன்னுடைய மேனியில் அணிந்து கொண்டிருப்பவன் எம்பெருமான் சிவபெருமான். மெய்த்து உடல் பூசுவர் மேல்மதியே. மதி என்று சொன்னால் அழகான அந்த நிலவு, சூரியன், சந்திரன், குளிர்ச்சியை தரக்கூடிய அந்த சந்திரனை அழகாக சடைமுடி மேல் மேய்த்து உடல் பூசுவர் மேல்மதியே வேதமது ஓதுவர் மேல்மதியே. சடைமுடி மேல் சந்திரனை சூடிக்கூடியவர், மேன்மையும் உயர்வும் கொண்டு விளங்கக்கூடிய மறைபொருளை ஓதி அருளுபவர். இங்க மதி என்று சொன்னால் 2 பொருள். ஒன்னு இறைவன் சூடியிருக்கக்கூடிய பிறை நிலா, இன்னொன்னு வேதங்களை ஓதக்கூடிய மதி என்று சொன்னால் அறிவு தன்மை வாய்ந்த வித்தகர்கள், அந்தணர்கள். அப்படிப்பட்ட இறைவன் அங்கே இருக்கின்றார். பொய்த்தலையோடு உருமத்தமே புரிசடை வைத்தது மத்தமதே. மத்தம் அப்படின்னா இங்கே மண்டையோட்டு மாலை, மயானத்தில் காட்சி தருவர். மண்டையோடுகள்லாம் நிறைந்து இருக்கக்கூடிய அந்த மயானத்தில் காட்சி தரக்கூடியவன் எம்பெருமான். புரிசடை வைத்தது மத்தகமே வித்தகர் ஆகிய எங்குருவே. ஊமத்த மலரை சூடிக்கொண்டிருப்பவர். இங்கே மத்தம் என்பதற்கு 2 பொருள். ஒன்று மண்டையோடுகள் எல்லாம் இருக்கின்ற மயானம், இன்னும் ஒன்னது ஊமத்த மலர். 2 இடத்திலும் இருப்பவன். ஊமத்த மலரை சூடிக்கொள்பவன், மண்டையோட்டு மாலையும் சூடிக்கொள்பவன். மண்டையோடு எல்லாம் நிறைந்திருக்கக்கூடிய அந்த இடுகாட்டிலே, சுடுகாட்டிலே நடனமாடக்கூடியவன் எம்பெருமான் சிவபெருமான். அப்படிப்பட்ட இறைவன் விரும்பி அமர்ந்திருக்கக்கூடிய இடம் எனக்கு குரு, என் குரு, வித்தகர் ஆகி என் குரு, வேதகத்துக்கெல்லாம் வித்தகன், வேத வித்தகன், நாயகன். அப்படியாப்பட்ட என்னுடைய குரு விரும்பி போயிட்டு இறைக்கின்ற இடம் எது என்று சொன்னால் வெங்குரு என்று சொல்லக்கூடிய சீர்காழியினுடைய தலம் என்று ஞான சம்பந்த பெருமான் இங்கே பதிவு செய்திருக்கின்றார். உடன் பயில்கின்றனன் மாதவனே உருபொரு காய்ந்து இசை மாதவனே திடம்பட மாமரை கண்டனனே திரிகுணம் மேவிய கண்டனனே படங்கொள் அரவு அறை செய்தனனே பகடுரி கொண்டு அறை செய்தனனே
தொடர்ந்த துயர்க்கு ஒரு நஞ்சு இவனே, தோணிபுரத்து உரை நம் சிவனே. தோணிபுரத்து உரை நம் சிவனே. இப்போ 5வது பாடல்ல தோணிபுரம் என்ற சீர்காழியின் வேறொரு பெயரை பதிவு செய்கின்றார். இறைவன் மாதவன் என்ற பொருள். உடன் பயில்கின்றனன் மாதவனே. மாதவன் என்று சொன்னால் எம்பெருமான் திருமாலுடைய நாமம். மாதவா, கோவிந்தா எல்லாம் சொல்லுவோம் இல்லையா? இன்னொரு பொருள் என்னன்னா, மாதவன் அப்படின்னு சொன்னா, மாதவன் அப்படின்பது திருமாலுடைய நாமம். மாதவன் அப்படின்னு அந்த வார்த்தையை கொஞ்சம் நம்ம பிரிச்சு சொல்லும்போது, தவங்களை செய்கின்ற அந்த தவ முனிவர்களுக்கு மிகப்பெரிய தவம் மாதவம். நம்ம கவிமணில மங்கையராய் பிறப்பதற்கே நல்ல தவம் செய்திட வேண்டும். தவத்தை விட பெரியது மாதவம். நகரத்தை விட பெரியது மாநகரம் சொல்ற மாதிரி இங்க தவத்தை விட பெரியது தவம். 2 பொருள். 1 மாதவனை குறிக்கின்ற திருமாலுடைய நாமம். இன்னொன்னு இறைவனுக்காக வேண்டி விரும்பி அவர்கள் செய்யக்கூடிய மிகப்பெரிய தவ வலிமை. 2 பொருளை இங்க சொல்றார். கண்டனன் அப்படின்றதுக்கு 2 பொருள். எங்கெல்லாம் பார்க்கிறோமோ அங்கெல்லாம் இருப்பார். இன்னொன்னு கண்டனம் செய்வோன். தன்னுடைய அந்த நீண்ட அழகான கரிய நிற கண்டம், கழுத்து, கண்டம்னா கழுத்து, நீல கண்டன் அப்படின்னு சொல்றல அந்த கண்டன். அந்த கண்டன் என்பது அவர் நீலம், அந்த விஷத்தை உண்டதனால் அந்த நிறம். அதனால் அவருக்கு நீலகண்டன் என்ற திருநாமம். செய்தனன் அறையில் அணிந்தவன் அப்படின்னு 2 எல்லா வார்த்தையுமே 2 பொருள்ல இங்க ஞானசம்பந்தர் பெருமான் அழகாக பயன்படுத்தி இருக்கின்றார். எல்லாவற்றையும் நமக்குள் இருக்கின்ற ஆணவம், கண்மம், மாயை அனைத்தையும் அழிப்பவன் எவன்? இவன். இவன்னா எவன்? அந்த சிவன் என்று ஞானசம்பந்தர் பதிவு செய்கிறார். திருமாலை தம்முடன் இருக்கும்படி செய்தவர், ஐம்புலன்களை அடக்கி மேன்மையான தவத்தை உடையவர். அதான் தவம். ஐம்புலன்களை அடக்கக்கூடியவன் தான் தன்னை வென்றவன் நம்ம சொல்லுவோம். தன்னை வெல்கின்றவனால் இந்த உலகை வெல்ல முடியும் அப்படின்னு சொல்லலையா? திருமாலை எப்போதும் தன் கூடயே வச்சிருக்கக்கூடியவரா எம்பெருமான் சிவபெருமான். சிறந்த மறைகளை கொண்டவன். சிறந்த மறை என்று சொன்னால் வேதங்களை கொண்டவன். முக்குண வயத்தால் குற்றங்களை பெருக்கும் கொள்கைகளை கண்டனம் செய்பவர். ஆணவம், கண்மம், மாயை என்று சொல்லக்கூடிய இதனால் குற்றங்கள் பெருகுவதை கண்டனம் செய்கின்றவன், கண்டிக்கின்றவன். கண்டனம்னா என்ன சொல்லுவோம் நம்ம? கண்டன ஆர்ப்பாட்டம் அப்படின்னு கேள்விப்பட்டிருப்போம். ஒரு கொள்கை, ஒரு கருத்தை எதிர்த்து அதற்கு எதிர்பதமாக செய்வதற்கு பேர் தான் கண்டன ஆர்ப்பாட்டம். அந்த கருத்தை நாங்கள் ஒப்புக்கொள்ளவில்லை. அது மாதிரி இறைவன் நமக்குள் மேலோங்கி இருக்கின்ற அந்த முக்குணங்களையும் அழிக்கக்கூடிய கண்டனம் செய்பவன் அவன். அதை அழகாக இங்கே ஞானசம்பந்தர் பதிவு செய்கின்றார். படம் கொண்ட பாம்பினை அறையில் கட்டியவர். அறை என்று சொன்னால் இடுப்பு. அந்த இடையிலே அழகாக புலித்தோலை அணிந்திருப்பவர். அந்த புலித்தோலுக்கு மேல பாம்பை கட்டி கொண்டிருக்கக்கூடியவன். யானையினுடைய தோலையும் உரித்து போர்த்திருப்பார். அதனுடைய மதம் பிடித்த யானையினுடைய தோலையும் உரித்து புலால் நாற்றும் வீசும்படியாக கட்டி கொண்டிருப்பாராம். வினை பயனால் நேர்ந்திடும் துன்பங்களை அடியார்களை சென்றடையாத வகையில் காப்பவர். நாம் செய்கின்ற தொடர்ந்த துயர்க்கு ஒரு நஞ்சு இவனே. நஞ்சின்னா விஷம். நம்மை தொடர்ந்து வருகின்ற இந்த முன்வினை பயன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அந்த முன்வினை பயனுக்கு எல்லாம் நஞ்சாக இருக்கக்கூடியவன் யாரு? எம்பெருமான் சிவபெருமான். அதையெல்லாம் நம்மை மீண்டும் 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 தொடர்ந்து தொடர்ந்து நம்மை துன்புறுத்தாத வண்ணம் அதை அழிக்கின்ற நஞ்சாக இருக்கின்றவன். தோணிபுரத்து எவன் அப்படின்னா நம்முடைய சிவன் என்று ஞானசம்பந்தர் இங்கே நமக்கு அழகாக திருவாய் அமுது அருளுகின்றார். திகழ் கையதும் புகை தங்கு அழலே, தேவர் தொழுவதும் தங்கழலே, இகழ்பவர் தாம் ஒரு மானிடமே, இருந்தணுவோடு எழில் மானிடமே, மிகவரு நீர்கொளும் அஞ்சடையே, மின்னிகர்கின்றதும் அஞ்சடையே, தகவிரதம் கொள்வர் சுந்தரரே, தக்க தராய் உரை சுந்தரரே. தராய், பூந்தராய் அப்படின்னு சொன்னோம் இல்லையா? அந்த பூந்தராய் என்ற பெயரை இங்க பதிவு செய்கிறார். அந்த பூந்தராய் என்ற பெயர் தான் இங்க தரா என்று ஞானசம்பந்தர் இப்பாடலில் பதிவு செய்கின்றார். திகழ் கையதும் புகை தங்கு அழலே. அழல் என்று சொன்னாலும் கழல் என்று சொன்னாலும் அழல் அப்படின்னு சொல்லும்போது நெருப்பு, கழல் அப்படின்னா பாதம்.
அந்த பாதத்தில் அணியக்கூடிய ஒரு அணிகலனுக்கு தான் கழல், வீரக்கழல் அணிந்த கால்கள் அப்படின்னு சொல்லுவோம். வீரக்கழல் கால். அப்போ தழல் என்பது தீயும் குறிக்கும், அவருடைய பாதத்தையும் குறிக்கும். 2 பொருள்ல. புகைத்தங்கு அழலே. எங்க புகை தங்கி இருக்கும்? நெருப்பு எங்க புகைகின்றதோ அங்கதான் புகை இருக்கும். தேவர் தொழுவதும் தங்கழலே. அது அழல், இது கழல். எவ்வளவு அழகா எதுகையோட மோனையோட ஞானசம்பந்தர் அழகாக பாடல் இயற்றியிருக்கார். இறைவர்களெல்லாம் தேவர்களெல்லாம் தொழுவது உம்முடைய கழலை, புகை தங்குவது அந்த நெருப்பாக இருக்கக்கூடிய அழலை. அவருடைய அழகிய சடையில் புகை மாரி எது இருக்கும் அப்படின்னா, நம்ம தூரத்துல இருந்து குற்றால அருவிய பார்த்தா எப்படி இருக்கும்? அப்படியே ஒரு புகைஞ்சு போற மாரி இருக்கும். அந்த நீர் துளிகள், நீர் திவலைகள் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதுதான் அழகா இங்க சொல்றார். அப்படிப்பட்ட அழகிய சடையில் கங்கையை அணிந்தவர் அவர். மின்னல் ஒத்த சடை இறைவன். மின்னல் அப்படி எப்படி இருக்கும்? அப்படி அப்படியே பளிச்சுன்னு ஒரு கோடு. நேராலாம் வராது. அப்படியே இப்படி இப்படி வளைஞ்சு இழஞ்சு அப்படி ஒரு செகண்ட் கண்ண மூடி கண்ண திறக்கிற நேரம்னு சொல்லுவோம்ல, அவ்வளோ நேரம் தான் மின்னல். அத யாராலயும் நம்ம அப்படியே கண்ண விழிச்சு வச்சுலாம் பார்த்துட்டு இருக்க மாட்டோம். அந்த மின்னல் ஒளி என்பது நம்ம நல்லா கண்ண மூடிட்டு இருந்தா கூட நம்மளால உணர முடியும். அவ்வளோ ஒரு பிரகாசமாக வரும் அந்த மின்னல் ஒளி. அதை யாரும் என்ன செய்ய மாட்டோம். அவ்ளோ பெரிய வெளிச்சம். ஆனா அத நம்ம பார்ப்பதற்கு நம்முடைய கண் கூசும் அத பார்க்கின்ற போது. கண்ண மூடிட்டு இருப்போம். ஆனாலும் அந்த வெளிச்சத்தை நம்மளால உணர முடியும். நம் கண்கள் அந்த இறுக்கம் மூடிய பிறகு அந்த ஒளி நமக்குள்ள ஊடுருவி வரும். அந்த மாரி இவருடைய சடைமுடியில் இருக்கக்கூடிய அந்த பிறை, கங்கை இது எல்லாம் அந்த மின்னலை போல இருக்கின்றதாம். அது மட்டும் இல்லாமற் தேவர் தொழுவதும் தங்கழலே இகழ்பவர் தாம் ஒரு மானிடமே. விண்ணோர் வணங்கி போற்றுகின்ற திருக்கழலை கொண்டவர் தன்னை இகழ்ந்த தாரகாவனத்து முனிவர்கள் ஏவிய மானை இவரை இகழுறாங்க. யாரெல்லாம் இகழ்ந்து பேசுதுன்னா, தேவையில்லாம அவருடைய தரக்குறைவா பேசுறது. புகழ்ந்து பேசுறதுன்றது அவரை சீரும் சிறப்புமாக பெருமையா பேசுறது. இகழ்ந்து பேசுறது அப்படியே அதுக்கு எதிர்மறை. அவர் சரியில்ல, இவரு இப்படி, அவர் ஒண்ணும் பெருசா இல்ல. அவர் வந்து சுடுகாட்டுல ஆடுறது. சுடர்லாம் வேணா ஆம்பளை பூசி கொண்டு ஆடக்கூடியவன், பேய்களுக்கு மத்தியில இருக்கக்கூடியவன், மண்டையோட்டு மாலை அணியிறவன், அவனுக்கு என்ன பெரிய இருக்கு? அப்படின்னு இந்த தாரகாவனத்து முனிவர்கள் என்பவர்கள் யார் என்று சொன்னால், தாரகாவனத்து முனிவர்கள் எப்பொழுதும் வேள்வி செய்யதில் மட்டுமே தன்னுடைய எண்ணங்களை, கவனங்களை செலுத்தக்கூடியவர்கள். அவர்களுக்குள் ஒரு ஆணவம். தாங்கள் செய்கின்ற வேள்விகள் தான் சிறந்தது என்று அவர்களுக்கு அவருடைய அந்த முனிவர்களுடைய மனைவிகளுக்கெல்லாம் தாங்கள் தான் கற்புக்கரசி என்ற ஒரு ஆணவம், மமதை. அப்ப இறைவன் அவர்களுக்கு பாடம் புகட்டுவதற்காக அந்த தாரகாவனத்திற்கு செல்கிறார். இறைவன் எப்படி செல்கிறார்னா, பிச்சாசரணராக செல்கிறாராம். பிச்சாசரன் அப்படின்னா பிச்சைக்காரனாக. திருமால் என்ன அவதாரம் எடுத்து செல்கிறார்? மோகினி அவதாரம் எடுத்து செல்கின்றார். திருமால் மோகினி அவதாரம் எடுத்து செல்கிறார். இறைவன் பிச்சாசடன் என்று சொன்னால் பிச்சை பாத்திரத்தை கையில் ஏந்தி கொண்டு பிச்சைக்காரனை போல செல்கிறார் எம்பெருமான் சிவபெருமான். அங்கே தாரகாவனம் முழுக்க அந்த முனிவர்கள் எல்லாம் உட்கார்ந்து வேள்வி செஞ்சிட்டே இருக்கிறாங்க. அவங்களுடைய மனைவிகள் எல்லாம் கற்பு இல்ல நாங்க தான் சிறந்தவர்கள். கற்புனா வேற ஒரு ஆணை கூட கண்ணெடுத்து பார்க்காமல், நினைப்புகளோட நினைத்து பார்க்காமல், அந்த எண்ணம் எதுவுமே மற்றொரு ஆண் மீது விழாதவர்கள் தான் கற்பு நெறியில் சிறந்தவர்கள் என்று நாம் சொல்றோம். அது மாரி இருக்கக்கூடிய அவர்கள், நம்ம ஏற்கனவே கேள்விப்பட்டிருப்போம். அது மாரி அந்த முனிவர்கள்லாம் எப்படி இருப்பாங்க? முனிவர்களுடைய மனைவிகள் அதிலிருந்து தவறினா, அதற்கான தண்டனை என்னலாம் இருக்கும்? இப்போ திருமால் மோகினி அவதாரம் எடுத்து செல்கிறார். இறைவன் பிச்சாசரனாக செல்கிறார். முனிவர்கள் எல்லாம் திருமாலுடைய மோகினி அவதாரத்த பார்த்த உடனே அங்க வேள்வி நடத்துறதுல கவனம் போல. எல்லாம் இந்த மோகினியின் மீது கவனம் வருகிறது. ரொம்ப அழகா பேரழகியா இருக்காளே! எங்க இருந்தா இவ்ளோ நாளா? அப்படின்ற எண்ணம் அந்த முனிவர்களுக்குள்ள வந்துருச்சு. அவருடைய பத்தினி முனிவர்களுடைய அந்த மனைவியர்களுக்கெல்லாம் இறைவன் பிச்சைக்காரன மாரி தான் போறாங்க. கையில பிச்சை பாத்திரத்த எடுத்துக்கிட்டு வீடு வீடாக. ஆனால் எல்லா வீட்டில் இருக்கக்கூடிய அந்த பத்தினிமார்களுக்கும் என்ன எண்ணம்னா, இவ்வளவு பெரிய அழகா இவரு இத்தன நாளா எங்க இருந்தாரு? அவ்ளோ அழகா, அவ்ளோ உயரம், பார்க்கறதுக்கு நல்ல ஒரு அம்சமா இருக்காரு. கண் குளிர அப்படியே கண் இமைக்காம பார்த்து நிக்கிறாங்க. அந்த தாரகாவனத்து முனிவர்களுடைய மனைவிகள் எல்லாம். யாரு? பிச்சைக்காரன். எந்த பிச்சைக்காரன்? எம்பெருமான் சிவபெருமான் அங்கே பிச்சாசடனாக சென்றுள்ளார்.
இப்பொழுது அவங்கள் கற்பு நெறி தவறிவிட்டது. அவங்களுடைய வேள்வியும் அங்கு நின்றுவிட்டது. முனிவர்கள் செய்கின்ற வேள்வி மோகினியால் நின்றுவிட்டன. எம்பெருமான் சிவபெருமானை பார்த்த இவர்கள் எல்லாம் அந்த ஆண் அழகை பார்த்து மயங்கி நிற்கின்றார்கள். அதன் பிறகு அவரை ஒரு வழியாக எல்லாம் திட்ட ஆரம்பிக்கிறாங்க. அப்பொழுது இறைவன் அந்த முனிவர்கள் திரும்ப என்ன செய்றாங்கன்னா, தங்களுடைய தவத்தை கெடுக்க வந்திருக்காங்க இவனுங்க இப்படி அப்படின்னு சொல்லிட்டு, பல்வேறு அந்த தவ வலிமையால், வேள்வி செய்கின்ற வலிமையால் என்ன செய்றாங்கன்னா, பல்வேறு பாம்புகளையும், மான்களையும், முயல்களையும் புலிகளையும், முயலகன் என்ற ஒரு பூதத்தை என்ன பண்றாங்கன்னா, அந்த வேள்வி தீயிலிருந்து உருவாக்கி இவங்க 2 பேர் மேலயும் ஏவி விடுறாங்க. பிட்சாசடனார் மேலயும், மோகினி மேலயும் ஏவி விடுறாங்க. தாறுகாவனத்து முனிவர்கள். தங்களுடைய தவ வலிமையெல்லாம் கெடுக்க வந்த, எங்களுடைய வேள்விகளை எல்லாம் அழிக்க வந்த, நீங்க எல்லாம் யாரு இப்படி எங்கள வந்து பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லிட்டு, புலி, பாம்பு, மான், முயலகன் இது எல்லாம் அனுப்பி விடுறார். இறைவன் அத்தனையும் என்ன செய்கிறார் என்று சொன்னார், புலியை கொல்கின்றார். புலியினுடைய தோலை தனக்கு ஆடையாக பயன்படுத்துகின்றார் எம்பெருமான் சிவபெருமான். விஷத்தன்மை வாய்ந்த அந்த பாம்புகளை எல்லாம் அடக்கி கழுத்துக்கு ஆபரணமாகும், இடைக்கு ஆபரணமாகும், தலைக்கு ஆபரணமாகவும் அணிந்து கொள்கின்றார். மானை பிடிக்கின்றார். தன்னுடைய கையிலே ஏந்தக்கூடிய ஒரு ஆயுதமாக அதை பயன்படுத்துகின்றார். முயலகன் என்பது ஒரு பூதம். அந்த பூதத்தை தான் ஆனந்த தாண்டவம், ருத்ர தாண்டவம் ஆடுகின்ற போது அவருடைய காலடியில் கிடக்கின்ற ஒரு மிதியடியாக அந்த பூதத்தை அவர் பயன்படுத்துகின்றார். இப்படிதான் இந்த தாரகாவனத்து முனிவர்களால் தான் இறைவனுக்கு புலித்தோல் ஆடையும், அரவம் என்று சொல்லக்கூடிய பாம்பு என்ற அணிகலனும், மான் என்ற ஆயுதமும், அவர் காலடியில் இருக்கக்கூடிய அந்த முயலகன் என்பதும் இறைவனுக்கு கிடைத்தது. எங்கே? தாரகாவனத்தில். அவ்வளவு ஒரு ஆணவம். தாரகாவனத்து முனிவர்களுக்கும் அவருடைய மனைவியர்களுக்கும். தாங்கள் தான் கற்பில் சிறந்தவர்கள் என்ற ஆணவம். முனிவர்களுக்கு தாங்கள் தான் வேள்வி நடத்துவதிலும், வேள்வி வெல்வதிலும் சிறந்தவர்கள் என்ற ஆணவம். அதற்கு பிறகுதான் சிவன். எது முதல்ல? வேள்விதான் முதல்ல என்ற ஆணவம். இதிலிருந்து என்ன நாம தெரிஞ்சுக்கிறோம் இந்த தாரகாவனத்து முனிவர்கள் மூலமாக அப்படின்னா, எத்தனை யாகங்கள் செய்தாலும், எத்தனை வேள்விகள் செய்தாலும், எத்தனை தவங்கள் செய்தாலும், அத்தனைக்குள்ளும் உறைந்திருப்பவன் எம்பெருமான் சிவபெருமான். அவரை நாம் வணங்க வேண்டும். அவரை நாம் தரிசிக்க வேண்டும். அதன் பிறகுதான் யாகங்கள் எல்லாம். அதனால தான் அழகா சொல்லியிருப்பாங்க. "உள்ளம் பெருங்கோயில் ஊனுடம்பு ஆலயம்." அங்க இங்க போய் நீ யாகம் செய்யணும், இது செய்யணும், தவசாலை மேற்கொள்ளணும் அதெல்லாம் இல்ல. உனக்குள் இருக்குது ஆலயம். கண் முன்னே நிற்கின்ற இறைவனை வணங்காமல், நம்ம அந்த யாக தீயை வளர்த்து, வளர்த்து, வளர்த்து நாம் அடையப் போகின்ற பலன் ஒன்றுமில்லை. அந்த ஆணவத்தை எவ்வளவுப்பட்ட தவம் செய்தவர்களாக இருந்தாலும் சரி, யாகம் செய்பவர்களாக இருந்தாலும் சரி, இறைவனை நம்பாமல் அதை நம்புவர்களுக்கு இறைவன் தக்க பாடம் புகட்டுவார் என்பது இந்த தாரகாவனத்து முனிவர்கள் மூலமாக நமக்கு உணர்த்தக்கூடிய செய்தி. இந்த செய்தி தான் நமக்கு ராவணன் வழியாக உணர்த்தியிருப்பாங்க. அவன் செய்யாத வேள்வி இல்லை, அவன் செய்யாத எந்த ஒரு தானம் அது எதுவுமே இல்ல. அப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய சிவபக்தன். ஆனாலும் அவனுக்குள் இருந்தது ஆணவம். என்னை மிஞ்ச வேற யாரும் இல்லை என்ற ஒரு ஆணவம். இறைவனே மலையாக இருக்கின்ற அந்த கைலை மலை என்னால் பெயர்த்தெடுக்க முடியும் என்ற ஆணவம் அவனுக்குள் இருந்தது. அங்கே அவரை நசுக்கி அவரை அந்த இடர்பாடுக்குள் சிக்க வைத்தவன் எம்பெருமான் சிவபெருமான். நாம் அவருக்கு பணிந்துதான் போக வேண்டும். எத்தனை யாகங்கள் செய்தாலும் சரி, எத்தனை என்ன புண்ணியங்களை நாம் சேர்த்து வைத்தாலும் இறைவனிடம் எல்லாம் அர்ப்பணம், சமர்ப்பணம். அதனால் நம்ம அவர விஞ்சவும் முடியாது, மிஞ்சவும் முடியாது, எதுவும் செய்ய முடியாது. அதுதான் இந்த தாரகவன முனிவர்கள் மூலியமாக நாம் அறிந்து கொள்ளக்கூடிய செய்தி. அந்த செய்தி இங்கே ஞானசம்பந்த பெருமான் அழகாக பதிவு செய்திருக்கின்றார். மிகவரு நீர்கொளும் அஞ்சடையே மின்னிகர்கின்றதும் அஞ்சடையே தகவிரத் தரம் கொளர் சுந்தரரே தக்க தராயுரை சுந்தரரே. சுந்தரம் அப்படின்னா அழகு. மிக அழகானவர் யார் என்று சொன்னால் தகுந்த விரதம் பூண்டு உடல் நலம் பேணும் சுந்தர வடிவினர். அப்படியே ஐம்புலன்களையும் அடக்கி ஆண்டு இப்படிதான் இருக்கணும். நம்ம இன்னைக்கு சொல்றோம் டயட் கண்ட்ரோல் சரியான உடல் அமைப்பு, உடல் வாகு இருக்கணும்னா
தொப்பை கிப்பெல்லாம் விழாம ரொம்ப வெயிட் போடாம கரெக்ட்டா இருக்கணும்னா, அதுக்கான உணவு முறை, அதற்கான உடற்பயிற்சி எல்லாத்தையும் மேற்கொள்றோம். அதன்படி எம்பெருமான் சிவபெருமானே தகுந்த விரதம் பூண்டு உடல் நலம் பேணுகின்ற சுந்தர வடிவன். சுந்தரம் என்று சொன்னால் அழகு, அழகு வடிவன் அவன். அப்பெருமான் எக்காலத்தும் அழிவுறாது நிலைத்து நிற்கும் பூந்தராய். என்னைக்குமே அழிவு இல்லையாம் சீர்காழிக்கு. அப்படிப்பட்ட அந்த அழிவில்லாத நிலையான இருக்கக்கூடிய அந்த சீர்காழி என்று பூந்தராய் என்ற தலத்தில் இருக்கக்கூடிய எம்பெருமான் அழகனாக வீற்றிருக்கிறார் என்று ஞான சம்பந்தர் இங்கே பதிவு செய்திருக்கின்றார். ஓர்வரு கண்கள் இணைக்கயலே உமையவள் கண்கள் இணைக்கயலே ஏர்மருவும் கழல் நாமம் நாகமதே எழில்கொள் உதாசன நாகமதே நீர்வரு கொந்தலம் கையகதே நெடுஞ்சடை மேவிய கங்கையதே சேர்வரு யோகதியம்பகனே சிரபுரம் மேய தியகம்பனே. சிரபுரம் அப்படின்னா இங்கே சீர்காழியின் வேறொரு பெயர். இணை கயல், கயல்னா மீன்கள். ஓர்வரு கண்கள் இணை கயலே, இரு கண்கள் மீன்களுக்கு ஒப்பாகும் கண்கள். யாருடைய கண்கள் மீன்களுக்கு ஒப்பாகும் கண்கள்? பெரும்பாலும் பெண்களுடைய கண்கள் கயல் விழி அப்படின்னு சொல்லுவோம். கயல்னா மீன் போன்ற கண்கள். பெண்களுடைய கண்கள் எல்லாம் அப்படியே மீன் போல அழகா இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த கண்கள் உடைய உமையவளை தன்னுடைய இவரோடது 2 கண்கள், உமையவளதோட 2 கண்கள், இரு கயல் இரு கயல் இரு அதான் இணை கயல் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இணைனா ஜோடி இல்லையா? அப்படிப்பட்ட ஓர்வரு கண்கள் இணைக்கயலே உமையவள் கண்கள் இணைக்கயலே. இவருக்கு இணைக்கயல், உமையவளின் கண்கள் இணைக்கயல். அப்படிப்பட்ட கண்களை உடையவர் இவர். நெஞ்சமே இறைவனை அன்றி பிறவற்றை காணுமாறு கண்களை செய்யாதே. எப்பவுமே நான் யார பார்த்துட்டே இருக்கணும்? எம்பெருமான் சிவபெருமானையே பார்த்துட்டு இருக்கணும். அதைத் தவிர வேறு ஒரு காட்சி என்னுடைய கண்ணுக்கு காட்டாதே என்று விரதம் இருந்தவள் யார் என்று சொன்னால் பார்வதி தேவி. அதனால் அந்த இணைக்கயலோடு இந்த இணைக்கயலும் சென்று சேர்ந்ததாம். 2 கண்களும் ஒரு பார்வையை தான் பார்க்கும். ஒரு காட்சியை தான் காணும். வேறொரு காட்சி அங்கே காண முடியாது. அதனால்தான் நம்ம தம்பதியரை சொல்லும்போது சொல்லுவாங்க, ஈருடல் ஓர் உயிர் அப்படின்னுவாங்க. இருவரும் மனைவியும் கணவனும் சேர்ந்து பார்க்கின்ற காட்சி ஒன்றாக இருக்கணும். ஒரே மாதிரியான எண்ணம் அவர்களுக்கு இருந்தாதான் அங்கே கருத்து வேறுபாடு என்பது தோன்றாது. இருவருக்கும் வேறு வேறு விதமாக அங்கே தோன்றினால் இருவருக்குள்ளும் அங்கே கருத்து வேறுபாடு தோன்றும். அதனால் பிளவு என்பது அப்படியே வளர்ந்துகிட்டே போகும். அப்போ உமாதேவியும் எம்பெருமான் சிவபெருமானும் இணைந்து இணைக்கயலாக இருப்பது 2 இணைக்கயல்கள் சேர்ந்து காண்கின்ற காட்சி ஒன்றாக காண்பது. அது நமக்கெல்லாம் தத்துவத்தை சொல்கின்ற இணைக்கயல். நாமும் அப்படித்தான் இருக்க வேண்டும் என்பதற்கு உமையவள் ஒரு சாட்சி. ஏர்மருவம் கடல் நாகமதி. நாகம் என்று சொன்னால் பாம்பு. இன்னொன்னு ஆகம் அப்படின்னா இந்த உடம்பு. 2 பொருள். நாகம், ஆகம். நாகம் என்பது பாம்பு, ஆகம் என்பது இந்த உடம்பு. தியகம்பன் அப்படின்னா தட்சிணாமூர்த்தியினுடைய வடிவமாக இருக்கக்கூடியவன் எம்பெருமான் சிவபெருமான். சேர்வரு யோக தியகம்பனே சிரபுரமேய தியகம்பனே அப்படின்றாங்க. அழகா சொல்லியிருக்காரு பாருங்க. உமையம்மையின் 2 கண்களும் இணையாக பொருந்தி மீன்கள் தம் குஞ்சுகளை கனிந்த பார்வையால் நோக்கி வாழ வைக்குமா. பெரிய மீன்கள் அதனுடைய இளம் குஞ்சுகளை கனிந்த பார்வை, அகங்காரம், ஆணவம் அந்த பார்வையெல்லாம் இல்லாம ரொம்ப கனிவான ஒரு பார்வை, இரக்கத்தோடு பார்க்கின்ற பார்வை. அந்த பார்வையால் பார்த்து வாழ வைக்குமா. அதுபோல எம்பெருமான் சிவபெருமானும் உமையம்மையும் இந்த உலக உயிர்கள் மீது கனிவான பார்வையை செலுத்தி அந்த மீனை போல நம்மளை வாழ வைக்கின்றவர்கள். அப்படிப்பட்ட இறைவன் நீர்வரு கொந்தலம் கையது. கங்கையை தன்னுடைய கைக்குள் அடக்கி நெடுஞ்சடை மேவிய கங்கை அது. தன்னுடைய ஜடாமுடியின் மேலு கங்கை அணிந்திருப்பவர். அப்படிப்பட்ட தியகம்பனாக விளங்கக்கூடியவன், தட்சிணாமூர்த்தியின் ரூபமாக விளங்கக்கூடியவன் இருக்கின்ற இடம் எது என்று சொன்னால் இந்த சிரபுரம் என்று சொல்லக்கூடிய சீர்காழியின் தலம் என்று ஞான சம்பந்த பெருமான் பதிவு செய்கின்றார். ஈண்டு துய்மலர் அப்பினனே இருக்கண் இடந்து அடி அப்பினனே தீண்டலரும் பரிசு அக்கரமே திகழ்ந்தொளி சேர்வது சக்கரமே வேண்டி வருந்த நகைத்தலையே மிகைத்தவரோடு நகைத்தலையே பூண்டனர் சேரலும் மாப்பதியே புறவம் அமர்ந்த உமாபதியே.
புரவம் அமர்ந்த உமாபதி. இங்க புரவம் என்பது சீர்காழியின் வேறு பெயர் உமாபதி. உமாவுக்கு தலைவனாக இருக்கக்கூடியவன். உமாபதி என்பது நம்முடைய எம்பெருமான் சிவபெருமானுடைய அர்த்தநாரியுடைய வடிவம். ஈண்டு துயிலமர் அப்பினனே. அப்புதல்னா 2 பொருள். ஒண்ணு பார்க்கடலில் துயிலக்கூடிய திருமால். அப்பு அப்படின்னா நீரா. அப்பு என்ற வார்த்தைக்கு நீர். நம்ம கூட இன்னைக்கு நிறைய பேரு செல்லமா பிள்ளைங்கள டேய் அப்பு இங்க வா அப்படின்னு சொல்லுவோம். சோ அப்பு என்பது நீரினுடைய இன்னொரு பெயர். இங்க ஞானசம்பந்தர் நமக்கு பதிவு செய்திருக்கின்றார். இங்கே பார்க்கடலில் துயிலுகின்ற அப்பினன். நீரில் அப்பினன்னா யாரு? அந்த நீர்ல பார்க்கடல்ல அழகாக பள்ளி கொண்டு தூங்கக்கூடியவன் எம்பெருமான் திருமால். நகைத்தலை அப்படின்னா மண்டையோடு. எந்த மண்டையோடு? பிரம்மகத்தி தோஷம் ஏற்பட்டதனால் எம்பெருமான் சிவபெருமானுடைய கையிலே ஒட்டிக்கிட்டு அந்த மண்டையோடு என்ன செஞ்சு அவரை பார்த்து பார்த்து சிரிச்சுச்சு. சிரிச்சுக்கிட்டே இருந்தது. அவ்வளோ ஒரு ஆங்கார பசியாக எங்க போய் பிச்சை கேட்டு வாங்கி 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 எல்லாம் உள்ள போயிட்டே இருக்கு. அந்த பசி அடங்காம அது அவரை பார்த்து சிரிச்சுக்கிட்டே இருக்கு. அந்த நகைத்தலை. அது மட்டும் இல்லாமல் பார்க்கடலில் துயில் கொள்ளக்கூடிய தாமரை போன்ற கண்ணை இடந்து இறைவன் திருவடியில் பதிந்து அர்ச்சித்து அரியதும் பெரியதுமாய் கொண்ட சக்கரப்படையை பெற்று அவரு 1008 தாமரை மலர்களை எம்பெருமான் சிவபெருமானுக்கு திருமால் அர்ச்சனை செய்து தன்னுடைய கண்ணையும் கூட என்ன செய்வார்? அவரு அர்ச்சனை செய்வார். அந்த தாமரை இதழ்கள் அதுவுமே கண்களுக்கு ஒப்பா சொல்லுவாங்க. மீன்களை மட்டும் கண்களுக்கு ஒப்பாக சொல்லாமல் தாமரையினுடைய இதழ் போன்ற அழகான கண்கள். அந்த செய்தி இங்கே பதிவு செய்கின்றார். சக்கரப்படையை பெற்றாராம். அத்தகைய அரிய படையை அளித்தவர் யாருன்னு கேட்டா சிவபெருமான். யாருக்கு? பார்க்கடலில் துயிலக்கூடிய திருமாலுக்கு சக்கரப்படையை கொடுத்தவன் எம்பெருமான் சிவபெருமான் என்ற செய்தியை பதிவு செய்கிறார். தன்னை ஏளனம் செய்த தாரகவனத்துக்கு வேண்டி வருந்த நகைத்தலையே மிகைத்தவரோடு நகைத்தலையே பூண்டனர் சேரலும் மாபதியே. இங்கெல்லாம் அவரை எள்ளி நகையாடி சிரிச்சாங்க இல்லையா? இவெல்லாம் ஒரு ஆளு, இவருக்கெல்லாம் என்ன அப்படின்னு. யார? எம்பெருமான் சிவபெருமானை இழிவாக பேசிய அந்த தாரகாவனத்து முனிவர்களுடைய ஆணவத்தை அழித்தவர், ஏளனமாக நகை செய்தவர் யாரு? அவளுடைய அந்த ஆணவத்தை அடக்கியவர் யார் என்று சொன்னால் மண்டை ஓடுகளை எல்லாம் கோத்து மாலையாக அணிந்து கொண்டிருக்கக்கூடிய அப்பிரான். அப்பிரான் என்பது யார் என்றால் இங்கே எம்பிரான் சிவபெருமான். அப்படியாப்பட்ட சிறப்புடைய எம்பெருமான் வீற்றிருக்கக்கூடிய தலம் புரவம் என்று சொல்லக்கூடிய சீர்காழி தலம் என்று ஞானசம்பந்தர் பெருமான் திருவாய் அமுதருளுகின்றார். நின்மணி வாயது நீழலையே நேசமது ஆனவர் நீழலையே உன்னி மனத்தெழு சங்கமதி ஒளியதனோடு சங்கமதி கன்னிய அரைக்கவரும் காவலனே கடல்விடம் உண்டக கருங்கலனே மன்னிவரை பதி சண்பையதே வாரி வயல்மலி சண்பை. சண்பை அப்படின்றதும் சீர்காழியினுடைய வேறு பெயர். நின்மணி வாயலது நீழலையே. நீழல்னா 2 பொருள். ஒண்ணு நிழலை குறிக்கும், இன்னொன்னு இடம். நான் கூட ஆரம்பிக்கும் போது சொன்னேன். மாசில் வீணையும் மாலையும் மதியமும் வீசு தெஞ்சலும் வீங்கின வேனிலும் மூசு வண்டரை பொய்கையும் போன்றதே ஈசன் எந்தன் இணையடி நீழலே. நீழல் அப்படின்னா அவருடைய பாத கமலங்கள். எனக்கு எப்போதும் மாசில் வீணையை போலவும் மாலை மதியம் போலவும் இருப்பது எது என்று சொன்னால் எம்பெருமான் சிவபெருமானுடைய பாத கமலங்கள். அதுதான் இங்கே 2 பொருள். ஒண்ணு நீழல் என்பதற்கு நிழல் என்றதும், இன்னொன்னு இடம். 2 பொருள். சங்கம் என்பது 2 பொருள். ஒண்ணு அடியார், இன்னொன்னு சங்கமம். எல்லாரும் சேர்ந்து இருக்கக்கூடிய இடத்துக்கு சங்கமம். இங்க சைவ சங்கமம். சைவ அடியார்கள் எல்லாம் சிவன் அடியார்கள் எல்லாம் ஒன்றாக சேர்வதற்கு பேர் தான் சைவ சங்கமம் அப்படின்னு சொல்றோம். கருங்கலனே அப்படின்னா உள்ளத்தை கவரும் கல்வர். ஒரு பொருள் உள்ளத்தை கவர்கின்ற கல்வர், அதனால் அவருக்கு கருங்கல்வன். இன்னொன்னு கரிய அந்த விஷத்தை உண்டதனால் அந்த கண்டத்தை உடைய கருங்கல்வன். இப்படி நிறைய பெயர் அவருக்கு இருக்கு. அந்த இடம் எது என்று சொன்னால் திருவாயிலின் நிழலாக நீ அடியார் விரும்பும் தங்களின் அடிச்சுவடாக விளங்கும் இடம் எது? சீர்காழி. அது எந்த பெயர்ல வழங்குறோம்? நம்ம சண்பை என்ற திருநாமத்தில் வழங்குறோம்.
நின்னை என்றும் வாழ்த்துகின்ற அடியாருடைய கூட்டம் சைவ ஒளியோடு சங்கமாகும் கூட்டம். அப்படியெல்லாம் இருக்கக்கூடிய இந்த சங்கமம் அப்படின்னா சங்கம். 3 தமிழ் வளர்த்த இடம் சங்கம் அப்படின்னா. சங்கம்னா ஒரு திரளான அடியார்கள் ஒன்றாக சேர்ந்து ஒரு பொருளை பற்றி நீண்ட நேரம் சிந்தித்து இருப்பதுதான் சங்கம். கூடல், சங்கம் இதெல்லாம் ஒரே பொருளை தருகின்ற வார்த்தைகள். தாரகாவனத்து மகளிரின் மனம் கவர்ந்த கள்வர். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு செய்திய பதிவு செஞ்சிருந்தேன் நானு. முனிவர்களுக்கெல்லாம் வேள்விதான் மிக சிறந்தது அப்படின்ற ஒரு கர்வம். அந்த மனைவிகளுக்கெல்லாம் என்ன கர்வம் இருந்தது? நம்ம எல்லாம் கற்புக்கரசி என்ற ஒரு கர்வம். ஆனா அந்த கற்புக்கரசி என்ற மிகப்பெரிய ஒரு கர்வத்தை யார் இது பண்ணது? பிச்சாசரணராக சென்ற எம்பெருமான் சிவபெருமான் ஒரு பிச்சைக்காரன போய் யாருன்னா விரும்புவாங்களா? இவ்ளோ பெரிய அழகுன்னு சொல்லிட்டு வியந்து நிப்பாங்களா? ஆனா அந்த தாரகாவனத்தில் இருக்கக்கூடிய முனிவர்களுடைய மனைவிகள் எல்லாம் எம்பெருமான் சிவபெருமானை பார்த்து கண் இமைக்காமல் வைத்த கண் வாங்காமல் சொல்லுவாங்களாம். அதுபோல அப்படியே வியந்து நிக்கிறாங்களாம் அவருடைய பேரழகுல. அப்படியாப்பட்ட கள்வர் அத்தனை உள்ளங்களையும் களவாடிய கள்வன் அவன். அப்படியாப்பட்ட இறைவன் குடிகொண்டிருக்கக்கூடிய இடம் கடல் வளமும் வயல் வளமும் நிறைந்திருக்கக்கூடிய சண்பை மண்ணிவரை பதி சண்பையதே வாரி வயல்மலி சண்பையதே. மலி இதெல்லாம் ரொம்ப நிறைந்திருப்பது மலிவாக கிடைக்கும்னு சொல்லுவோம். மலிவாக எப்ப கிடைக்கும்? எந்த ஒரு பொருளுமே நிறைய அளவுக்கு மீறி அதிகமா வரும்போதுதான் அது மலிவா கிடைக்கும். 100 ரூபாய் வெங்காயம் ஒரு நேரத்துல விற்கும். அதே வெங்காயம் 10 ரூபாய் கிலோ விக்கும். வெங்காய விளைச்சல் குறைவா இருக்கும்போது ரேட் அதிகமா இருக்கும். வெங்காய விளைச்சல் அதிகமா இருக்கும்போது விலை குறைவாக இருக்கும். அதே மாதிரி இங்கு வயல் வளமும் கடல் வளமும் மலிந்த ஒரு இடமாக சீர்காழி தலம் இருக்கிறது. அப்படிப்பட்ட சீர்காழி சண்பை இடத்திலே எம்பெருமான் சிவபெருமான் குடிகொண்டிருக்கிறார் என்று ஞானசம்பந்த பெருமான் பதிவு செய்கின்றார். இலங்கை அரக்கர் தமக்கு இறையே இடந்து கையில எடுக்க இறையே புலன்கள் கெட உடன் பாடினனே பொறிகள் கெட உடன் பாடினனே இலங்கிய மேனி ராவணனே எய்து பெயரும் ராவணனே கலந்தருள் பெற்றது மாசிவமே காழி அரணடி மாசிவையே. அழகா இலங்கை அரக்கர் இலங்கை வேந்தன் இலங்கை நகருக்கு கோமான் என்று சொல்லக்கூடிய அந்த ராவணன் தமக்கு இறையே அவனனுக்கு இரையாக அந்த இலங்கை ராவணேஸ்வரனுக்கே இறை என்று சொன்னால் தலைவனாக இருக்கக்கூடியவன் யார் என்று சொன்னால் எம்பெருமான் சிவபெருமான் இடந்து கையில எடுக்க இறையே அந்த இறைவனுடைய தன்னுடைய தலைவனுடைய அந்த கைலை மலையே பெயர்த்தெடுக்கின்ற போது புலன்கள் கெட உடன் பாடினனே உடனடியா என்ன செய்யறாரு? உடன் பாடினன். அடர்த்தப்பட்ட ராவணன் சாமகீதம் பாடினான். இறைவன் உடன்பட்டார். அவருடைய கீதம் பாடுறானா ராவணன் சாமகீதம் என்ற ஒரு கீதத்தை பாடுகின்றார். அதுக்கு இறைவன் அந்த கீதத்துக்கு உடன்படுகின்றார். அதை கேட்டு மயங்குகின்றார். அப்படிப்பட்ட அந்த ராவணன் உடனடி என்ன செய்யறாரு? கீதத்துக்கு பாடி இறைவனை மயங்க செய்து உடனே அந்த கைலை மலையை பெயர்த்தெடுக்க முயற்சிக்கின்றார். உடனே அவர் என்ன செய்யறாரு? பொறிகள் கெட உடன் பாடினனே அவருடைய ஐம்புலன்களும் கெடுகின்றபடியாக அவரை அடர்த்து அவனுடைய ஆணவத்தை தன்னுடைய ஒரு விரலால் அழுத்தி அங்கே அழித்தவர். அப்படிப்பட்ட இறைவன் இலங்கிய மேனி ராவணனே எய்து பெயரும் ராவணன் எய்து என்று சொன்னால் மலை. அப்படிப்பட்ட இறைவன் திரும்பவும் இறைவனை வேண்டி வேண்டி ராவணன் கேட்பதனால் என்ன செய்யறாரு? கலந்தருள் பெற்றது மாசிவையே மாவசியே வசீகரம் செய்யறான். வசி வாசின்ற மாதிரி இது வசீகரம் செய்தல் அப்படின்னா இறைவனை தன் பக்கமாக இருப்பது. அதையெல்லாம் யார் செய்கிறது? இங்கே ராவணன் செய்கின்றான். காழி அரணடி மாவசியே அப்படிப்பட்ட வசீகரம் கொண்டவனாக வேண்டி பாடிய ராவணனுக்கு வாழ் தந்தாரா. அப்படிப்பட்ட ஈசன் நம்மை ஆண்டு உரைகின்ற ஈசன், நம்மை எல்லாம் வசீகரிக்கின்ற ஈசன், நம்மளுடைய உள்ளங்களை எல்லாம் கவர்கின்ற ஈசன் எங்கே உறைந்திருக்கின்றார் என்று சொன்னால் காழி என்று சொல்லக்கூடிய சீர்காழி திருத்தலத்தில் உரைகின்றார் என்று ஞான சம்பந்த பெருமான் திருவாய் அமுதருகின்றார். கன்னிகள் புண்டகரித்தனே கலந்திரி புண்டரி கத்தினனே புண்டரகத்தினனே மன்னிகழும் பரிசு ஏனமதே வானகம் ஏய்வகை சேனமதே நன்னி அடிமுடி எய்தலரே நளிர்மலி சோலையில் எய்தலரே பன்னியல் சொச்சை பசுபதியே
பசுமிக ஊர்வர் பசுபதியே. கன்னிகள் புண்டரிகத்தினே. புண்டரிகம் என்று சொன்னால் தாமரை. திருமாலினுடைய உந்தி கமலத்தில் தோன்றியவர் தான் தாமரையினுடைய எதில தோன்றியவர் பிரம்மன். அந்த செய்தி. ஏய்தலரே அப்படின்னா அடையாதவர். சோலையில் உள்ள மலர்கள். பசுபதி உயிர்களுக்கெல்லாம் தலைவன். பதி அப்படின்றது பசு என்று சொன்னால் உயிர், தலைவன். பசுக்கள் அப்படின்னா ஆன்மாக்களுக்கு தலைவர். இன்னும் நீங்க பசு அப்படின்னா காலை அதன் மேல ஏறுதலாலும் இறைவனுக்கு என்ன பேரா? தலைவர் என்ற பெயர். யாரு? சிவன். தாமரை போன்ற கண்ணனை உடையவன் யாரு? திருமால். அந்த தாமரை இதழ்களை போன்ற கண்ணை உடையவர் திருமால். தாமரை மலரில் விளங்குகின்றவன் நான்முகன். 2 பேரும் என்ன செய்யறாங்க? போட்டி போடுறாங்க. எதுக்கு போட்டி போடுறாங்க? இறைவனுடைய அடியும் முடியும் பார்ப்பதற்காக போட்டி போடுறாங்க. ஆளுக்கு ஒரு பக்கம் ஒரு அவதாரத்துல போறாங்க. திருமால் பன்றியாக அவதாரம் எடுத்து, வராக அவதாரம் எடுத்து பூமியை தோண்டி கொண்டு கீழே போறார் அடிய பார்க்க. பிரம்மா பறவையாக அவதாரம் எடுத்து மேலே பறந்து செல்கின்றார் முடியை பார்ப்பதற்காக. அப்படிப்பட்ட இருவராலும் பார்க்க முடியாத ஜோதி பிழம்பாக அக்னி ரூபமாக இருக்கக்கூடியவன் எம்பெருமான் சிவபெருமான். அப்படிப்பட்ட இறைவன் எங்கே இருக்கின்றார்? பசுபதி அப்படின்னு சொன்னோம். உயிர்களுக்கெல்லாம் தலைவனாக வீற்றிருக்கக்கூடியவன். உரைகின்ற இடம். இடப வாகனத்தில் காட்சி தருவன் இறைவன். அவன் இருக்கின்ற இடம் எது என்று சொன்னால் சீர்காழி என்ற திருத்தலம் என்று ஞான சம்பந்தர் பதிவு செய்கின்றார். பருமதில் மதுரை மன்னவன் எதிரே பதிகமது எழுதிலை அவை எதிரே வருநதி இடையிசை மறுவரகரனே வசையோடும் அலர்கெட வருகரனே கருதலில் இசை முரல் தரும் அருளே கழுமலும் அமர் இறை தரும் அருளே மருவிய தமிழ் விரகனென மொழியே வல்லவர் தம்மிடர் இடம் மொழியே. கடைசி இந்த பாடல்ல கழுமலம் என்ற அழகான அந்த சீர்காழியினுடைய பெயரை பதிவு செய்கிறார். நாம் படித்த இந்த 10-11 பாடல் பதிகத்தினுடைய இது தலைப்புமே திரு கழுமல பதிகம் என்பதுதான். இந்த கடைசி பாடல்ல பதிகத்தினுடைய பலனை சொல்றார். என்ன சொல்றார்? பருமதில் மதுரை மன்னவ எதிரே அகன்றும் நீண்டும் பெற்று விளங்குகின்ற அந்த மதில்கள். எந்த மதில்கள்? மதுரை மாநகரிலே இருக்கக்கூடிய பாண்டிய மன்னனுடைய அந்த அரண்மனையினுடைய மதில்கள் எல்லாம் பருத்தும் நீண்டும் அகன்றும் இருக்கின்றன. அப்படியாப்பட்ட அதில் பனை ஏடும் அதில் எழுதப்பட்ட பாடல்களும் ஆகியவை வருகின்ற வைகை ஆற்றின் இட அவை மேலே எதிர் வந்து செல்லுமாறு செய்த ஏடெல்லாம் தூக்கி ஆற்றுல போடுகின்ற போது அந்த ஏடெல்லாம் எதிர்த்து வந்த செய்தியை பதிவு செய்கின்றார் இங்கே. அந்த வைகை ஆற்றின் எல்லாத்தையும் தூக்கி போட அதெல்லாம் என்ன செய்தவரு? இவர் ஒரு பதிகத்தை பாடுகின்றார். அந்த பதிகம் பாடுகின்ற போது எல்லா ஏடுகளும் எதிர்த்து வருகின்றன. சமணர்களுக்கும் அமணர்களுக்கும் வாதம் ஏற்பட்ட போது அங்கே திருஞான சம்பந்தர் அந்த வாதத்தில் வெல்கின்றார். அப்படிப்பட்ட இடம் அந்த சீர்காழி திருத்தலம். அவர்கள் பழி தூற்றுகின்றதற்கு அந்த பழிக்கெல்லாம் அஞ்சாமல் அவர்களுக்கும் கருணையை செய்கின்றவன் எம்பெருமான் சிவபெருமான். கருதலில் இசை முரல் தரும் அருளே கழுமலும் அமர் இறை தரும் அருளே.